அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை. பிரபல பத்திரிகையாளர், தயாரிப்பாளர் எஸ். பாலசுப்ரமணியன் பத்திரிகை உலகில் தனி முத்திரை பதித்தவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான எஸ். பாலசுப்ரமணியன் பிறந்த தினம் என்று. பாலசுப்ரமணியன், மணியம் இல்லை, பத்திரிகையாளர். சென்னையில் 1935 பிறந்தவர். திரையுலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த எஸ். வாசன் இவரது தந்தை. பிரசன்டேஷன் கான்வென்ட் PS மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார். லயோலா கல்லூரியில் பிகாம் படித்தார். கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டிருந்தவர். பல போட்டிகளில் பங்கேற்றார். 12வது வயதில் சந்திரிகா என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினார். சேவர் கொடியோன் என்ற புனைப்பெயரில் நாவல், சிறுகதை எழுதினார். ஜெமினி ஸ்டுடியோ, விகடன் பத்திரிகை நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநராக 1956 இவரை நியமித்தார் தந்தை. 1969 தந்தையின் மறைவுக்கு பிறகு இந்நிறுவனங்களின் தலைமை பொறுப்பை ஏற்றார். பத்திரிகையில் பல புதுமைகளை புகுத்தினார். தனது குழும இதழ்களை வரிக்கு வரி படித்த பின்னரே பிரசுரத்துக்கு அனுப்புவார். தவறுகள் இருப்பின் ஊழியர்களை அழைத்து கிளிப்பிள்ளையாக சொல்லிக் கொடுப்பது போல் கற்பித்து திருத்துவார். நன்றாக எழுதியவரை மனமிட்டு பாராட்டவும் தயங்க மாட்டார். மீன்பிடிப்பதில் வல்லவர். கர்நாடகா கூர்க் மீன்பிடி சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர். மீன்பிடிக்கும் போட்டியில் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். விவசாயத்திலும் ஆர்வம் கொண்டிருந்தார். படப்பையில் பண்ணை அமைத்து புதிய விவசாய உத்திகளை அறிமுகப்படுத்தினார். பறவைகளை நேசித்தார். ஏராளமான அரிய வகை பறவைகளை வளர்த்து வந்தார். ஆனந்த விகடனில் 1987 வெளியான நகைச்சுவை துணுக்குக்காக இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தன்னை கைது செய்தது தவறு என்று ₹1 அடையாளமாக நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் வென்ற இவருக்கு 1000 நஷ்டஈடு வழங்கப்பட்டது. சிறையிலிருந்து இவர் கம்பீரமாக நடைபோட்டு வருவது போல் தி இந்து ஆங்கில நாளிதழ் கார்ட்டூன் வரைந்தார். RK லட்சுமணன் அது இவருக்கு மிகவும் பிடித்துவிடவே ஒரிஜினல் கார்ட்டூன் ஓவியத்தை கேட்டு வாங்கினார். RK லட்சுமணன் கார்ட்டூன் வரைஞ்சிருக்கிறாரு, அதை இவர் கேட்டு வாங்கியிருக்கிறார். இவர் ரிலீஸ் ஆகி வரும்போது RK லட்சுமணன் கையெழுத்துடன் கூடிய அந்த கார்ட்டூனையும் நஷ்டஈடாக கிடைத்த ₹1000 பிரேம் போட்டு தன் அலுவலகத்தில் மாட்டினார். பத்திரிகைகளில் சிகரெட் விளம்பரம் வெளியிடக்கூடாது என்று சட்டம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே விகடனில் சிகரெட் விளம்பரம் வெளியிடுவதில்லை என்ற கொள்கை முடிவெடுத்து உறுதியுடன் பின்பற்றினார். தந்தை கொண்டு வந்த மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி திட்டத்தை மெருகூட்டி ஏராளமான இளம் பத்திரிகையாளரை உருவாக்கினார். இவரால் பட்டை தீட்டப்பட்ட பல இளம் பத்திரிகையாளர்கள் இன்று பத்திரிகை உலகில் முக்கிய பொறுப்பு வகித்து தங்கள் குருவுக்கு பெருமை சேர்க்கின்றனர். மணியன், சிவசங்கரி, சுஜாதா, பாலகுமாரன், கிரேசி மோகன், மதன், ராஜேஷ்குமார் என ஏராளமான எழுத்தாளர்களை ஊக்குவித்தவர். எனது 50 ஆண்டு பத்திரிகை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்றுதான் பொறுப்பு ஏற்றது போல செயல்படுவேன் என்று தன்னடக்கத்துடன் கூறுவார். தமிழ் இதழியலின் அபூர்வ மனிதர், இதழியல் பிதாமகர் என்று போற்றப்பட்டவர். திரைத்துறையினரால் SS பாலன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ். பாலசுப்ரமணியன் 2014 ஆண்டு டிசம்பர் 19 79 வயதில் மறைந்தார். இவர் விரும்பியபடி மருத்துவ மாணவர்கள் ஆராய்ச்சிக்காக இவரது உடல் தானமாக வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு இவர் இறந்து போய். 11 வருஷம் ஆச்சு. மாபெரும் ஒரு ஆளுமை. 1935 ஆண்டு பிறந்தவர். 79 வயசுல இறந்து போயிருக்கிறார். பத்திரிகையாளர், தயாரிப்பாளர், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். இதழியல் உலகத்துல இப்படி இருந்திருக்காரு. ஆனா இதை தாண்டி பல இதழியலாளர்கள் அன்னைக்கும் இருந்திருக்கிறாங்க, பல பேர் செயல்பட்டிருக்காங்க. அந்த உயர் குலாம், இந்த சமூக பிரிவினை இருக்கலாம், பிரிவினை குழுக்கள், அந்த குழுல ஒரு முக்கியமான குழு அப்படின்றதுனால இவரை பத்தி பேசப்பட்டிருக்க ஒழிஞ்சு
மற்றபடி விளிம்பு நிலை பத்திரிகையாளர்கள் பல பேர் செயல்பட்டுக்கிட்டு அப்பயே இருந்திருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.